யாழ்ப்பாணத்துல 5 பேர் இதுவரைக்கும் மரணமாயிருக்கிறார்கள். அதுல 19 வயது இளைஞன் உட்பட. அவர் ஒரு ஃபிஷர்மேன். எலி, அணில் இவை மாதிரியான குறிப்பான்கள், ரொடன்சல் சொல்றது ஆங்கிலத்துல, அவர்கள சிறுநீரில் ஒரு பாக்டீரியா இருக்கும். அது உடம்புல காயம் இருக்கிறார்கள், பித்த வெடிப்பு இருக்கிறார்கள், உடம்புல முக்கியமா ஏதாவது காயங்கள் இருக்கிறார்கள், வெள்ள தண்ணிக்கு போய்க்க மிக மிக அவதானம். அதுவும் பித்து ஆரிய நீர், அதுதான் முக்கியமா என்ன மாதிரி கொதிக்க வைக்கிறது ஏற்கனவே உள்ள விழிப்புணர்வு காணொலியிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் தான் எங்களுடைய லேபர்ஸ், பிரதேச சபை, அதே மாதிரி இந்த கான்கள் துப்புரவாக்குறார்கள். அவர்களும் மிகவும் பிறந்தரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். யாழ்ப்பாணத்துல எலிக்காய்ச்சல் பலர் பலியாக இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்குது. பத்திரிகைகள்ல தலையங்கங்கள் வந்திருக்குது. மர்ம காய்ச்சலால அவதியுறும் மக்கள், இத்தனை பேர் பலி, அந்த மாதிரி வந்திருக்குது. இந்த காணொளி ஒரு மிக மிக முக்கியமான காணொலியா இருக்குது இந்த காலத்துல. அதாவது அநேகமான வைத்தியசாலை தரப்புகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கியமாக இந்த காய்ச்சல் வராம என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் செய்ய போறோம் என்றதையும் சொல்ல போறேன். இந்த காணொளி எலிக்காய்ச்சல் யாழ்ப்பாணத்துல ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த எலிக்காய்ச்சல் பற்றின ஒரு காணொலியா தான் இருக்க போது. இந்த காணொலி 7 வரைக்கும் சமூக மட்டத்துல பரப்பி விடுங்க. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே புயல் அதுக்கு பின்னரான அந்த வெள்ளம், அந்த அனர்த்த நிலைமைகளால தான் இந்த பிரச்சனை வந்துകൊണ്ടിருக்குது. அதுக்கு பிறகு இப்பவும் மழை பெய்து கொண்டிருக்கிறதால இந்த காணொலி ஒரு அத்தியாவசியமான காணொலியா இருக்க போது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் கூடி கலந்து ஆலோசிச்சு இது எலிக்காய்ச்சல் தான் என்று கிட்டத்தட்ட டாக்டர்ஸ்ல எக்ஸ்பர்ட் கமிட்டி முடிவு செய்திருக்குது. கிட்டத்தட்ட அதை மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் என்று சொல்லி. எனவே இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள். மிக மிக முக்கியமான காணொலி எலிக்காய்ச்சல். பிராந்திய தொற்று நோய் தடுப்பு பிரிவு அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி யாழ்ப்பாணத்துல 5 பேர் இதுவரைக்கும் மரணமாயிருக்கிறார்கள். அதுல 19 வயது இளைஞன் உட்பட. அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவர் உட்பட 60 வயது மட்டும் இந்த ஃபெட்டாலிட்டி அந்த ரேஞ்ச் இருக்குது. அதாவது 19 தொடக்கம் 60 வயதானவர்கள் இறந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல. இது தவிர புதுக்குடியிருப்புல ஒரு ஆள் இந்த எலிக்காய்ச்சலால இறந்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரம். இந்த எலிக்காய்ச்சல் என்னன்னு சிம்பிளா பார்ப்போம். பேர்லயே இருக்குது எலி. அவர்தான் காவியாக செயற்படுறார். என்ன பிரச்சனை மக்களே, இந்த எலி என்று சொல்லப்படுற கொறிப்பான்கள் இருக்குதானே, எலி, அணில் இவை மாதிரியான கொறிப்பான்கள், ரொடன்சல் சொல்றது ஆங்கிலத்துல, அவர்கள சிறுநீரில் ஒரு பாக்டீரியா இருக்கும். அதுக்கு பேர் லெப்டோஸ்பைரா. அதாவது பாக்டீரியாக்கள் நிறைய வடிவங்கள் இருக்கும். 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கும் தெரியும். பெசிலஸ் அந்த ரொட் வடிவம் அல்லது கோல் வடிவம் சொல்றது, அதே மாதிரி கோக்கஸ் வட்ட வடிவம், அதே மாதிரி ஸ்பிரில்லம் ஒன்று இருக்குது, சுருளி வடிவம். அந்த மாதிரியான ஒரு சுருளி வடிவ பாக்டீரியா தான் இது. அப்ப உங்களுக்கு இப்ப டவுட் வருது, இப்ப இந்த கொரோனா அதெல்லாம் வைரஸ், டெங்கு எல்லாம் வைரஸ். இது ஒரு பாக்டீரியாவால தான் பரவுது. இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம், பாக்டீரியாவால பரவுதுண்டா என்ன தெரியுமா? ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ஆன்சர் பண்ணும் ஆரம்பத்திலேயே போயிட்டா. வைரஸ் என்ன மருந்து இல்லை, இது பாக்டீரியா மருந்து இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதனுடைய அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஏனைய காய்ச்சல்களுக்கு இருக்கிற மாதிரியான அறிகுறி. இப்ப டெங்கு என்று சொன்னா அதுக்குரிய சில அறிகுறிகள் இருக்குது. நான் ஏற்கனவே போட்ட விழிப்புணர்வு காணொலிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. கண்ணுக்கு பின்னால சுல்சுலன்னு குத்துற மாதிரி இருக்கும். அதாவது ரெக்ட் ஓபிட்டல் பெயின். ஆத்திரல்ஜியான்னு சொல்லப்படுற எலும்புகள் எல்லாம் நோகும், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். மயல்ஜியா, தசப்பிடிப்பு இருக்கும். ஆனா இந்த காய்ச்சலுக்கு காய்ச்சல் மைல்டா இருந்து மொடரேட் மட்டும் இருக்கும். அதாவது கொஞ்சம் காய்ச்சல் இருந்து கணக்க காய்ச்சல் மட்டும் இருக்கலாமா. குறிப்பா இதுக்கு இதுவரைக்கும் வந்த இந்த பேஷண்ட்ஸுகள்ல வைத்திய நிபுணர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்ச தகவல் இந்த மயல்ஜியான்னு சொல்லப்படுற தசை நோ டெங்கிலும் பார்க்க கூடவா இருக்குமா. ஆனா இது டெங்கு மாதிரி ஒரு விளையாட்டு ஏன்னு சொன்னா, அது கூட இந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து இறப்பை தோற்றுவிக்கிற கட்டங்களுக்கு போறதுக்கு ஒரு சின்ன இடைவெளியோண்டு இருக்கும். ஆனா காய்ச்சல் 2ஆம் நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் 2ஆம் நாளே கூட இந்த இறந்த 5 பேரும் 2ஆம் நாள் 3ஆம் நாளே இறந்துட்டினுமா. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அது இந்த கம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த ஹெமரேஜ் என்று சொல்லப்படுற ரத்த கசிவுகள் கண்ணுல வரலாம், அல்லது கண் அந்த மஞ்சளாகி அல்லது சிவப்பாகிற தன்மை வரலாம், ஈரலை பாதிக்கலாம். அதால ஜோண்டிஸ் சொல்லப்படுற அந்த காமால வரலாம், மஞ்சள் காமால. இது ஏற்கனவே இந்த குடிக்கிறாக்களுக்கு, அதே மாதிரி வேற இந்த செங்கமாரி என்று சொல்லப்படுற வருத்தங்கள் அதுகளுக்கும் வரதான். அந்த இது இதுவரைக்கும் வரலாம். அதை விட முக்கியமா நுரையீரல்ல போய் இது ரத்த கசிவுகளை ஏற்படுத்தி மூச்சு விடுறதுல சிரமங்களை ஏற்படுத்துது. இது நான் சொல்றது கம்ப்ளிகேஷன். இந்த லெவல்ல போனால் இந்த ஃபெட்டாலிட்டி ரேட் இந்த கம்ப்ளிகேஷன் ஸ்டேஜில் 40%, அதாவது 40% ஆட்கள் இறந்துருவினம் இந்த கட்டத்தில் போனா. அப்ப
ஒரு லங்ஸுக்குள்ள ரத்த கசிவு வந்தா பிறகு அவரை வைத்தியசாலை கொண்டு போன பிறகு காப்பாற்ற கரைச்சல்னு சொல்லி வைத்திய நிபுணர்கள் சொல்றார்கள். இதை பற்றி நான் பயப்படுத்துற கொண்டும் இல்லை, சாதாரணமா அறிகுறிகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப பிரதானமாக மயல்ஜியான்னு சொல்லப்படுற இந்த தசனோ மூட்டுனோ உடம்பு முக்கியமா அடிவயிறு நோவுதுன்னு சொல்லிடமாம் இந்த காய்ச்சல். இப்ப யாழ்ப்பாணத்துல வந்தாக்கள்கிட்ட நான் பிராந்திய தொற்று நோயியல் பிரிவு அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்ட ரீதியில் அவர்கள் சொன்ன இதுதான். அதை விட லூஸ் டூல்னு சொல்லப்படுற இந்த வயிற்றோட்டம் இருக்குதானே, அதுவும் இதுக்கு வந்திருக்கு. அப்ப அடி வயிற்றுல நோ வயிற்றோட்டம் அதோட இந்த மாதிரியான அறிகுறிகள் என்றா அவர்கள் சொல்கிறார்கள் 3 நாள் மட்டும் பார்க்க வேண்டாம், 2 நாள்லயே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிடும். சரி, இது காய்ச்சல் வந்துட்டுது, அதுக்கு பிறகு வராம என்னப்பா செய்யறது பிஹெச்ஐ என்று கேட்டா சொல்லித்தாரேன். ஒரு காய்ச்சல் வருதுன்னு சொன்னா எந்த நோய் என்ன அது 3 விஷயம் அதுல இருக்கும். ஒரு நோய் வாரதுக்கு ஏஜென்ட், நோய் காரணி, அதாவது அந்த கிருமியாலாம் வரும். இங்க சொல்லிட்டேன் லெப்டோஸ்பைரான்னு சொல்லி ஒரு பாக்டீரியா. ஹோஸ்ட், விருந்து வழங்கி, நாமல், என்விரான்மெண்ட், சூழல். இந்த 3க்கும் இடையில ஒரு செயின் இல்லாட்டி அந்த நோய் வராது. எங்கேயாவது ஒரு இடத்தை கட் பண்ணி விட்டோம்னா அந்த நோய் வராது. இப்ப சுற்றாடல் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய வெள்ளம் இருக்குது பிஹெச்ஐ, அதுக்குள்ள ஒரு யூரின் போய் ஒரு எலி எங்கட பாசையில் சொன்னா ஒன்று கடிச்சு என்ன அதுக்குள்ள வரப்போகுது கிருமின்னு சொன்னா இது கிணக்கு தண்ணி உள்ள இடத்த பெருசா வராது. ஒப்பிட்ட அளவில் யாருக்கு வருமண்டா உடம்புல காயங்கள் இருக்கிறாக்கள். அப்ப எங்க போகுதுன்னு நான் சொல்றேன். உடம்புல காயம் இருக்கிறாக்கள், பித்த வெடிப்பு இருக்கிறாக்கள், உடம்புல முக்கியமா ஏதாவது காயங்கள் இருக்கிறாக்கள், வெள்ள தண்ணிக்கு போய்க்க மிக மிக அவதானம். அதுவும் கணக்க வெள்ள தண்ணியில என்ன நடக்கும், அந்த கிருமி ஐதாக்கப்பட்டிருக்கும், கொஞ்சம் தான் நிற்கும். சேறு, நிறைய செறிவான கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப வயலுக்கே தப்பு தண்ணி, நீங்க வரம்பால நடந்து போய்க்க தப்பு தண்ணி ஒன்று நிற்கும் தானே, அதுதான் மிக அவதானமா இருக்கணும். அப்ப காலில் ஏதாவது காயங்கள் இருந்தா அந்த தண்ணி கண்டாமினேட்டட் ஆகியிருக்கும், தொற்றடைஞ்சிருக்குமே. இந்த வெள்ளம் தானே ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடுது. அப்ப அந்த கிருமிகள் அதுல இருக்கலாம். எலி போய் அதுல தண்ணியை குடிக்க போயிட்டு அதுல யூரின் அடிச்சிருக்கலாம். அப்ப இப்படியான கொறிப்பான்கள் அல்லது அந்த கொறிப்பான்களை பிடிச்சு சாப்பிடுற மிருகங்கள்